வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் கடற்பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீரென கடல் 200 மீட்டர் தூரம் உள்வாங்கியது. இதனால் கடற்கரை கிராமங்களான தம்பிக்கோட்டை, மரவக்காடு, அதிராம்பட்டினம், ஏரிப்புறக்கரை, கீழத்தோட்டம், புதுப்பட்டினம், மல்லிப்பட்டினம், சேதுபாவாசத்திரம் பகுதி மக்கள் மற்றும் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. படகுகளை துறைமுக வாய்க்காலில் கட்டி வைத்து பாதுகாத்து வருகின்றனர். தஞ்சாவூர் அன்பு நகர் 5வது தெருவை சேர்ந்தவர் ஜெகதீஸ்வரன். இன்ஜினியரிங் 2ஆம் ஆண்டு படிக்கிறார். இவரது பெற்றோர் இறந்துவிட்டனர். தந்தை வழி பாட்டி குளோரியின் பராமரிப்பில் உள்ளார். இவர் தனது கல்விக்கு உதவும்படி கலெக்டரிடம் மனு அளித்தார். அதில் கல்லூரி ஆண்டு கட்டணம் செலுத்த இயலாத நிலையில் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். மனுவை பரிசீலனை செய்த கலெக்டர் தீபக் ஜேக்கப் நடவடிக்கை எடுத்து தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் ஜெகதீஸ்வரனின் கல்வி கட்டணத்துக்கு ஏற்பாடு செய்தார். பெற்றோரை இழந்த மாணவனின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுத்த கலெக்டருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. சென்னை கோயம்பேடு அடுத்த திருமங்கலம் VR மஹால் அருகே தனது பல்சர் பைக் திருடு போனதாக திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் கோகுல் என்பவர் புகார் செய்தார். திருமங்கலம் குற்றப்பிரிவு போலீசார் CCTV காட்சிகளை வைத்து கொள்ளையர்களை அடையாளம் கண்டனர். ஏற்கனவே பைக் திருடி போலீசில் சிக்கிய கொருக்குப்பேட்டை ஹபிபுல்லா, தஞ்சாவூர் ஹரிஹரன் என்பது தெரியவந்தது. முதலில் ஹபிபுல்லாவை கைது செய்த போலீஸ் பின்னர் அவர் கொடுத்த தகவலின் பேரில் ஹரிஹரனையும் பிடித்தனர். 2 பேரும் பல்சர் பைக் திருடியதை ஒப்புக்கொண்டனர். மேலும் 32 பைக்குகளை திருடி பதுக்கி வைத்திருப்பதாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்தனர். உடனே தஞ்சாவூர் விரைந்த போலீசார் 32 விலை உயர்ந்த பைக்குகளையும் கைப்பற்றினர். இவை அனைத்தும் வடபழனி, KK நகர், அரும்பாக்கம், அண்ணா நகர், செம்பியம், புளியந்தோப்பு உள்ளிட்ட சென்னை பகுதியில் திருடியவை என்பது தெரியவந்தது. சென்னையில் பைக் திருடியதும் அவற்றை தஞ்சாவூர் கொண்டு சென்று மணலில் மூடி வைப்பதை கொள்ளையர்கள் வழக்கமாக வைத்திருந்ததும் தெரியவந்தது. மீட்கப்பட்ட பைக்குகளின் விலை சுமார் 25 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று போலீசார் கூறினர். மாவட்டம் சேரன் மகாதேவி திருப்புடைமருதூர் கிராமம் தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் உள்ளது. இங்கு ஆற்றங்கரையில் கட்டப்பட்டுள்ள கல் மண்டபத்தின் உச்சியில் குரங்கு தலைகீழாக குனிந்து தண்ணீர் குடிப்பது போன்ற சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடும்போது இந்த மண்டபம் மூழ்கும். தாமிரபரணி ஆற்றில் எவ்வளவு தண்ணீர் செல்கிறது என்பதை கணக்கிட வித்தியாசமான யுக்தியை பண்டைய தமிழர்கள் கையாண்டுள்ளனர். அந்த குரங்கின் தலை நீரில் மூழ்கினால் வினாடிக்கு 50,000 கன அடி தண்ணீர் செல்வதாக கணக்கிட்டுள்ளனர். புதுச்சேரி அடுத்த காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட கைதிகள் உள்ளனர். கைதிகள் மறுவாழ்விற்காக சிறை நிர்வாகம் மற்றும் அரபிந்தோ சொசைட்டி மூலம் தோட்டம் அமைத்தல், மூலிகை செடி வளர்த்தல் உள்ளிட்ட பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இதை அறிந்த நடிகர் பார்த்திபன் காலாப்பட்டு மத்திய சிறையை பார்வையிட்டார். தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் கைதிகளுக்கான மறுவாழ்வு பணிகளை விளக்கினர். சிறை வளாகத்தை பார்வையிட்ட பார்த்திபன் சிறை நூலகத்திற்கு புத்தகங்கள், விளையாட்டு உபகரணங்கள் வாங்கி தருவதாக உறுதியளித்தார். அதைத் தொடர்ந்து கைதிகளுடன் கலந்துரையாடினார். இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏதோ நரகம் மாதிரியும், வெளியில இருக்கவங்க எல்லாம் சொர்க்கம் மாதிரியும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மனசுக்குள்ளதான் சொர்க்கம், நரகம் எல்லாமே இருக்கு. தவறு செஞ்சு திருந்துறதுக்கான ஒரு சரியான வாய்ப்பு தான் இந்த சிறைச்சாலை. எல்லா மனிதர்களுக்குள்ளுமே அந்த மாதிரி ஒரு காலையில எழுந்து ஒரு மெடிடேஷன் பண்றது உண்டு. அப்ப நம்ம நேற்று என்னெல்லாம் தவறு செஞ்சோம் அப்படிங்கறத நம்ம
உணர்ந்து இன்னைக்கு அதை செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் பலவீனமானவும் இருந்திருக்கேன், கெட்டவனாகவும் இருந்திருக்கேன், நல்லவனாகவும் இருந்திருக்கேன். மனித பிறவியே நல்லவனா மாறுறதுக்கான ஒரு முயற்சி தான் மனித பிறவி. மனிதனா எல்லாருமே அப்படியே புனிதனாகிறது கிடையாது. எல்லாருமே தவறு செஞ்சு 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 கொஞ்சம் வெளியில வருது. இந்த புதுச்சேரியோட இந்த சிறைச்சாலையோட அமைப்பை பார்க்கும்போது இங்க இயற்கை விவசாயம், மலர்கள், செடிகள், கொடிகள் இதெல்லாம் பார்க்க பார்க்க டெஃபினட்டா இங்க மனிதர்கள் எல்லாருமே திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த ஜெயில் எஃப்எம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இது ஒரு ஹியூமன் எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்தினா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த முட்டுக்காடு ஊராட்சி 2வது ஜே நகர் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. மிக்ஜாம் புயலில் இப்பகுதியை வெள்ளம் சூழ்ந்தது. மக்கள் பாதிக்கப்பட்டனர். ஆனால் அரசு வழங்கும் புயல் நிவாரணம் 6000 ரூபாய் இந்த பகுதி மக்களுக்கு கிடைக்கவில்லை. தங்கள் பகுதிக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரி ஜே நகர் பகுதி மக்கள் ஓஎம்ஆரில் மறியல் செய்தனர். கேளம்பாக்கம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். நிவாரணம் வழங்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தனர். இதையடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி உள்ளிட்ட 58 கிராமங்கள் பாசன வசதி பெறும் வகையில் வைகை அணையிலிருந்து 58 கிராம கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடக் கோரி விவசாயிகள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் தலைமையில் உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட் முன்பு சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அணைகளில் போதுமான தண்ணீர் இருந்தும் திமுக அரசு திறந்துவிட மறுப்பதாக கோஷம் எழுப்பினர். போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் மறியலை கைவிட மறுத்த எம்எல்ஏ ஐயப்பன் உள்ளிட்ட 50 பேர் கைது செய்யப்பட்டனர். மறியலால் மதுரை, தேனி மற்றும் வத்தலகுண்டு, பேரையூர் ரோடுகளில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி கர்ப்பிணி உட்பட 4 பேர் உயிருக்கு போராடினர். இதுகுறித்து மீட்புக் குழுவினருக்கு தகவல் கிடைத்தது. அவர்களை மீட்க கோவை சூலூரில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் வீரர்கள் ஸ்ரீவைகுண்டம் விரைந்தனர். அங்கு வெள்ளத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய கர்ப்பிணி உள்ளிட்ட 4 பேரை மீட்டனர். அவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மதுரை ஏர்போர்ட் கொண்டு வந்தனர். தொடர்ந்து கர்ப்பிணி பெண் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார்.
அப்படியே கூட்டு போங்க. நீங்க வெளில நம்ம வண்டியில எழுதிட்டீங்கன்னா இல்ல இந்த ஆம்புலன்ஸ் அப்படியே நீங்க டேக் வச்சுக்கிச்சா? இல்ல மேடம், தெரியலம்மா. செக் பண்றோம். ஓகே ஏறி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் மேலக்கரந்தையில் கனமழை காரணமாக பாலம் மற்றும் ரோட்டை உடைத்து காட்டாற்று வெள்ளம் பாய்ந்து விடுகிறது. இதனால் மேலக்கரந்தை விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் இடையிலான போக்குவரத்து 2வது நாளாக பாதிக்கப்பட்டுள்ளது. மாசார்பட்டி, அயன்ராசாப்பட்டி, நென்மேனி, இருக்கன்குடி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தீவுகளாகிவிட்டன. இப்பகுதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. ஆபத்தை உணராமல் சிலர் வெள்ளத்தை கடந்து செல்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை போக்குவரத்து கழகம் முன்பு அனைத்து தொழிற்சங்கம் கூட்டமைப்பு சார்பில் பழைய பென்ஷன் திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் 2023-24 ஆண்டுக்கான மாநில கிரிக்கெட் போட்டிகள் நடக்கின்றன. இதில் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான போட்டிகள் பல்வேறு பகுதிகளில் நடந்தது. கோவை SNMV கல்லூரி மைதானத்தில் டெஸ்ட் இறுதிப் போட்டி துவங்கியது. இப்போட்டிகள் தொடர்ந்து 3 நாட்கள் நடக்கிறது. இதில் கோவை மற்றும் தென்காசி அணிகள் மோதுகின்றன. டாஸ் வென்ற கோவை அணி முதலில் ஃபீல்டிங் செய்தது. பேட்டிங் செய்த தென்காசி அணி வீரர்களை கோவையின் தஷிஷ் கண்ணன் இடது கை சுழற்பந்து வீச்சால் மிரட்டினார். தனது 2வது ஓவரில் முதல் விக்கெட்டை எடுத்த தஷிஷ் தொடர்ந்து எதிரணி வீரர்களை அடுத்தடுத்து பெவிலியன் அனுப்பினார். அவர் 18 ஓவர்கள் வீசி 23 ரன்கள் விட்டுக் கொடுத்து 9 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தென்காசி அணி முதல் இன்னிங்ஸில் 76 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை துவக்கிய கோவை அணியின் துவக்க வீரர் கிஷோர் 39 ரன்கள் எடுத்து நிதானமாக விளையாடினார். இப்போட்டியில் கோவை அணி 4 விக்கெட் இழப்புக்கு 115 ரன்கள் சேர்த்து முதல் நாள் முடிவில் 39 ரன்கள் முன்னிலையில் உள்ளது.